everyone, welcome to Sansika channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மினியேச்சர் குக்கிங் தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் தான் எங்களோட குக்கிங் ஐட்டம்ஸ். இத வச்சு தான் நாங்க இன்னைக்கு சமைக்க போறோம். விறகு, கூடை, எங்களோட அடுப்பு, அப்புறம் கரண்டி எல்லாமே குட்டி குட்டியாக நாங்கள் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உட்காந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி, கிரேவி, அதுக்கப்புறம் சில்லி, இந்த மாதிரி சிக்கன் நிறையா வெரைட்டிஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினியேச்சர் குக்கிங் வீடியோ வேணும் நீங்கள் தான் கேட்டீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி என்னென்னலாம் வீடியோ வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் பொறுமையாக நாங்கள் எடுத்து போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சுகஸ்தி நீ பேசு. என்ன பேசுறது? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சுகஸ்திகா? என்ன பண்றோம்? மினியேச்சர். இந்த சின்ன சின்ன சொப்பு பாத்திரத்துல சமையல் செய்ய போறோம். சொல்லு. இந்த சின்ன சின்ன சொக்கு சாமான்ல சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்? பிரியாணி, சில்லி, சிந்தாமணி, கிரேவி. லிஸ்ட் போயிட்டே இருக்குது. லிஸ்ட்ல போட்டத விட. ஓகே. யார் யார் இன்னைக்கு சமையல் செய்ய போறீங்க? நாங்க தான். யார் யாரு? நானும் என் தங்கச்சியும். நாங்க தான் இன்னைக்கு செஃப். இப்போ நான் வரணுமா வேண்டாமா? நீங்க வரக்கூடாது. உங்களுக்கே தெரியுமா சமைக்கிறது? எங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். ஹெல்ப் பண்ண கூட வேண்டாமா? வேண்டாம். சின்ன சின்னதா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சரி, இப்ப பிரியாணி எப்படி செய்வீங்க அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். பிரியாணிக்கு வந்து அரிசி போட்டு வச்சிரணும், ஊற வச்சிரணும், வடிச்சு எடுத்து மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சிக்கன் போட்டு நல்லா வெந்த உடனே கருவேப்பிலை, மஞ்சள், அதுல போட்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி. நாங்க பெரிய செஃப். செம்ம. அன்னபூர்ணி நயன்தாரா மட்டும் 2 பேரும் செஃப். சரி, ஓகே. நீங்க பண்றது பார்த்து பார்த்து எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. சரி, ஓகே. சரி, இப்ப வந்து பாத்திரம், கரண்டி, அடுப்பு, விறகு எல்லாமே இருக்கு. எங்க அரிசி, அப்புறம் தக்காளி, வெங்காயம், சிக்கன் அதெல்லாம் எங்க? அதெல்லாம் நாங்க எடுக்க போறோம். எங்க? டிராவல் பண்ணி போறோம். டிராவல் பண்ணி எங்க? வாங்க நீங்களும் வந்து எங்க கூட டிராவல் பண்ணுங்க. வாங்க போலாம். செவ்வாய் கிரகத்துக்கு? ஆமா, செவ்வாய் கிரகத்துக்கு போய் நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். வாங்க வாங்க வாங்க, எங்க கூட டிராவல் பண்ணி வந்துட்டோம். இதெல்லாம் என் வீட்டு கிச்சன்ல இருந்து எடுக்கிறீங்க அப்படிதானே? எந்த கிச்சன்ல இருந்து எடுத்தா என்ன, செய்ய போறது நாங்க. ஒரு தக்காளி வேண்டாம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோ. வெங்காயம் இன்னொன்னு எடுத்துக்கிறோம். சரி, ஒண்ணு போ. பூண்டு பூண்டுல வேண்டாம், இது எடுத்துக்கோ. பச்சை மிளகாய் எடுத்துக்கோ சன்சிகா. நான் எடுப்பேன். நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோ சன்சிகா. கொஞ்சமா எடுத்துக்கோ. பச்சை மிளகாய் இங்க இருக்கு பாரு. எத்தனை பச்சை மிளகா? 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து உங்களோட சின்ன கப் கொண்டு இருக்குல்ல, இருந்து வந்து போட்டு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் உள்ள போட்டுக்கடா. உள்ள வச்சிரு. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் அரிசி, சிக்கன் எடுக்க போலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். உன்னோட பவுல்ல மாத்தி வச்சிட்ட. இருங்க போய் என் பவுல்ல எடுத்து தரேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. கிரேவிக்கு வேணும், பிரியாணிக்கு வேணும், அப்புறம் போதும் கொஞ்சம் போதும். பிரியாணி எல்லாத்துக்கும் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் எண்ணெய், சிக்கன், அப்புறம் அரிசி, இது எல்லாமே வந்துருச்சு. இன்னும் தக்காளி, வெங்காயம், மிளகாலாம் இன்னும் கட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம். இது பிரியாணிக்கு, இது கிரேவிக்கு ஒயிட் ரைஸ். 50-50 போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. சுகஸ்தி தண்ணி எடுத்துக்கூடாக்காக்கு? தண்ணி எடுத்து நீயே ஊத்து சுகஸ்தி. சன்சி நீயே வேலை செய்யக்கூடாது, அவளையும் செய்ய சொல்லணும். ஊத்து சுகஸ்தி. ஓகே. இன்னும் மூழ்கிற அளவுக்கு ஊத்தணும் சுகஸ்திகா. இதுல எடுக்கல பாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஊற வச்சாச்சு. பிரியாணிக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் ஊறுது. அதுக்குள்ள நாங்க வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ண போறோம். வெங்காயம் கட் பண்ண தெரியுமா? தெரியுமே எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தோல் உரி. வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் தோல் உரிச்சிடுறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிட்டு நான் சுகஸ்திரி கொடுத்துருவேன். அவள் குளிக்க ஆரம்பிச்சிருவா. சுகஸ்தி வெங்காயம் எனக்கு தெரியுமாடா? சூப்பர். சன்சிகா 2 வெங்காயம் வேணுமா உங்க சமையலுக்கு? பரவாயில்ல, உங்களுக்கு மிச்சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் சமைச்சிக்கோங்க. சரி, இந்த கூடையில் போட்டுறேன். இல்லை கூடையில் போட வேண்டாம், அப்படியே செடி போட்டால் கூட ஆகும். ஃபஸ்ட்டு கூடையில் போட்டுடலாம். என்ன சன்சிகா பண்ற? தக்காளியை கட் பண்ணுறேன் பாருங்க. தக்காளி கட் பண்றியா? தக்காளியை கழுவுனியா? ஐயோ கழுவு. ஐயோ மறந்துட்டேன் மெயின் மேட்ரு. எந்த வெஜிடபிள்ஸா இருந்தாலும் கழுவித்தான் யூஸ் பண்ணணும். கழுவிட்டு சாப்பிடணும். ஓ தங்கம் சூப்பர்டா. கழுவியாச்சு. எங்க அப்படியே கட்டிங் போர்ட்ல வச்சு கட் பண்றேன். ஒரு தட்டு வச்சுக்கிறது கட் பண்ணு. அந்த கட்டிங் போர்டு எடுத்துக்கோ. கட் பண்றதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த கட்டிங் போர்டு எடுத்துக்கோ. ஓகேங்க. எல்லாம் எடுத்து ஒண்ணு வச்சிரு. ஸ்பூன் எடுத்தீங்க. ப்ராப்பரா க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் செய்யணும். ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கடி கத்துக்கிறோம். ஓ எல்லாத்தையும் எடுத்து இதுல வச்சிட்டாடா. பரவாயில்ல பரவாயில்ல. படியிலேயே வச்சு கட் பண்ணிடுவியா? கட் பண்ணு. தக்காளி எதுக்கு தேவை? தக்காளி பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவை, அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவை. கிரேவிக்கு பிரியாணிக்கு. ஓகே, ரெண்டுக்குமே. அழகா கட் பண்றேன். போகுது இல்ல அத ரெண்டா போடு சன்சிகா. ரெண்டா போட்டு அப்புறம் அத ரெண்டா கட் பண்ணி விடு பெருசா. சின்ன சின்னதா கட் பண்ணினாவே போதும். ஓகேங்கம்மா. ஏய் செல்லம் உடைச்சிருச்சு. சூப்பர். இன்னொன்னு உடைச்சிடுடா தங்கம். சுகஸ்தி இப்ப என்ன கிளாஸ் முடிச்சு என்ன கிளாஸ் போற? ஃபர்ஸ்ட் புடிச்சு செகண்ட். ஃபர்ஸ்ட் புடிச்சு செகண்டா? முடிச்சு செகண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட். சுகசன்சிகா நான் 6th முடிச்சு 7th. 7th. போங்க போங்க. கைக்கு வந்துற போது கத்தி. கைக்குல வர மாட்டாங்கண்ணா. கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்பா இருக்கும். பாப்பா சொல்றது சரிதான். போதும் பிரியாணிக்கு கிரேவிக்கு தானே. அரை தக்காளியே போதுமானதா இருக்கு. இதை யூஸ் பண்ண வேண்டாம். இது யூஸ் பண்ண வேண்டாங்கம்மா. இது மட்டும் கட் பண்ணிட்டா போதும். புடிச்சிட்டியா தங்கம்? சூப்பர். சரி அக்கா கொடு. வெங்காயம் எதுக்கெல்லாம் வேணும் சன்சி? வெங்காயம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரியாணிக்கும் கிரேவிக்கும் மட்டும்தான் வேணும். அப்புறம் சில்லிக்கு வெங்காயம் கடிச்சுக்கிறதுக்கு எப்போல்ல? சில்லிக்கு கடிச்சுக்கிறதுக்காமா அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லாஷா ரவுண்ட் மாதிரி கட் பண்ணிப்பேன். ஓகே, நான் டிஃப்ரெண்டாலாம் கட் பண்ணி கத்துருக்கேன். ஓ பாத்தீங்களா? செஃப் பூர்ணி நயன்தாரா இவங்க அப்படின்னா வச்சுக்கலாமே. சரி வச்சுக்கலாம். சரி தக்காளி போதும். வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணு. நான் எடுத்து கொடுப்பேன். எடுத்துக்கொடு. இது அக்கா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல சேவ் பண்ணிடுறேன். வெங்காயத்துக்கு தான் இது வச்சாங்க. தக்காளிக்கு இது வச்சுக்கலாம். வெங்காயத்துக்கு வேற பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட நிறைய பிளேட் இருக்குல்ல. ஒரு வெங்காயமே போதுமா? ஆமாங்கம்மா. அது வந்து நம்ம வந்து எதுக்கு வச்சுக்கலாம்னா சில்லிக்கு வச்சுக்கலாம். ரவுண்டா கட் பண்றோம்லங்கம்மா. கிரேவிக்கும் பிரியாணிக்கும் மட்டும் வெங்காயமா? நான் எவ்வளோ குட்டியே கட் பண்றேன் பாருங்க. கியூட்டா கட் பண்றதுக்கெல்லாம் கியூட்டா. என்னப்பா இது? சுகஸ்தி ஸ்கூல் பாட்டு ஏதாவது பாடு. அக்கா வெங்காயம் கட் பண்றதுக்குள்ள ரைம்ஸ் ஏதாவது பாடு. கிளியக்கா எங்க போனீங்க? கிளியிலை பழம் இருக்கு கொத்த போனீங்க. சிட்டுக்குருவி எங்க போனீங்க? சின்ன நிலமலையை தேடி போனீங்க. ஆத்து மீன் எங்க போனீங்க? அருவியில நீச்சல் அடிச்சு பார்க்க போறாங்க. மயிலக்கா குயிலக்கா எங்க போறீங்க? மதுரைக்கு தான் குதிரை ஏறி பார்க்க போறாங்க. இந்த பாட்டுலாம் நான் தான் அவளுக்கு டீச் பண்ணி அவங்க மேம் சொல்லி கொடுக்கறது இல்லாம நானும் டீச்சரா சொல்லி கொடுத்தேன். நீ ஒரு டீச்சரு. சுகஸ்தி ஏதாவது இங்கிலீஷ் ரைம்ஸ் ஒன்று பாடு. இன்னும் வெங்காயம் கட் பண்ணி முடிக்கல. இங்கிலீஷ் தெரியாது. ஒரு ரைம்ஸ் கூடவா தெரியாது? ஏய் சிக்கு ஹெட் ஷோல்டர் சீசா பாடுவோம்ல. ஹெட் ஷோல்டர் சீசா. ஹெட் hand. சரி ஓகே போதும். அடுப்பத்தை வச்சாச்சா? ஓகே பாத்திரத்தை வைக்கவும். வச்சாச்சா? வச்சாச்சு.
அரிசி இல்லடா ஃபர்ஸ்ட் கிரேவி செஞ்சிரலாம் அரிசி ஃபர்ஸ்ட் கிரேவி தான் இல்ல கிரேவிக்கு ஒயிட் ரைஸ் தனியா செய்யணும். சரி சொல்லு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரேவி செய்ய போறோம். ஓகே. கிரேவிக்கு எண்ணெய். என்ன கிரேவி? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி நந்து சிக்கன் கிரேவி செய்றாங்களாமா. எண்ணெயும் தண்ணியும் கம்மியா புழங்கணும் சன்சிகா எப்பவுமே. சரியா? எண்ணெயும் தண்ணியும் கம்மியா புழங்கணும். எனக்கு அழுக வருது. ஏன்? புகை பட்டா எனக்கு அழுக வந்துரும். அந்த காலத்துல எல்லாம் புகையில தான் செஞ்சாங்க வேற அடுப்புல. சரி வை. ஃபர்ஸ்ட் டைம் வச்சா போதும். எண்ணெயும் தண்ணியும் எப்படி புழங்கணும்? கம்மியா புழங்கணும். ஓகே. எண்ணெயை வந்து அடுப்பு கிட்ட வைக்க கூடாது. சுகஸ்ரீ ஃபர்ஸ்ட் நீயே கடுகு போட்டுரு. நீனா வேகமா போடு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. கடுகு பொரியணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இடி மேல கருவேப்பிலை எங்க? ஐ மறந்துட்டு வந்துட்டோம். சரி இரு. செடியில பொரிச்சுக்கலாம். நானும் சுகஸ்தி போய் பொரிச்சுக்கலாம். ஏன் சுகஸ்தி? போ நம்ம தோட்ட செடிக்கு. கருவேப்பிலை செடி எதுன்னு தெரியுமா சுகஸ்திகா? தெரியும். போய் நல்ல தலையா பார்த்து பொரிக்கணும். சின்ன சின்ன செடி கூட இருக்குது. அவ்வளவு சின்னது வேண்டாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பொரிச்சாச்சா? சரி வா. இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. காமன் நேரமாக இந்த அடுப்பு வந்து எரிச்சுக்கிட்டு இருக்கோம் சூடத்தை வச்சு வச்சு. ஆனால் வந்து எரியவே இல்லை. காத்தோட்டம் போகலையா என்னன்னே தெரியலை. சட்டி வந்து சுடுது. இப்போ தொட்டோம்னா எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து போட்டிருக்கோம். அந்த கடுகு மட்டும்தான் பொரிஞ்சுது. சன்சி பாருங்க கடுப்பாயிட்டா. அச்சுச்சோ செய்ய முடியாதோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டா. சரி புள்ள பொக்குன்னு போயிடுங்கிறதுக்காக கல் வந்து எடுத்து வந்துட்டோம். அந்த காலத்துலலாம் கல் கூட்டி விறவடுப்பில் வந்து செய்வோம் பார்த்தீங்களா, 3 கல் கூட்டி அது போல் செஞ்சுக்கலான்னு. இந்த அடுப்பு இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சிஜன் சப்ளை பத்தாமல் இருக்கும். ஆக்சிஜன் தான் அடுப்பு எரியும். ரொம்ப அடம்பனாக இருக்குது. ரொம்ப சின்னது மாதிரி. ஆனால் அடுப்பு சூடாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் எரிச்சங்காட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து கல் கூட்டிக்கலாம். 3 கல் கூட்டி 2 அடுப்பாக வச்சிட போகிறோம். ஒன்றில் சாப்பாடு, கிரேவி, பிரியாணி அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன் சன்சி? அப்படியே நாங்கள் வரிசையாக எல்லாம் படப்படன்னு வச்சுட்டு போய்க்கலாம். இந்த அடுப்பு எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். இது சரியா இருக்கா? ஓகேவா? இது ஓகே. இது போல் இன்னொரு அடுப்பு கூட்டிக்கலாம். 2 அடுப்பு கூட்டி 2 சமையலை ஒட்டுக்கா செய்ய போகிறோம். இங்கே கிரேவி, இங்கே வந்து ஒயிட் ரைஸ். நந்து வா, தெரியுதா? ஓகே. இப்போ பற்ற வச்சுக்கலாம். இப்படியும் வைக்க வேண்டாம். இப்போ வச்சதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அந்த காலத்துலலாம் மண்ணில் தானே வைப்பாங்க. அது போல் வச்சுக்கலான்னு ஸ்லாப்பு இந்த பொருட்கள் எல்லாம் இப்படியே இருக்கட்டும். அப்படியே தள்ளி வச்சுட்டு சன்சி இங்கே ஒரு சின்னதாக குழிப்பறைக்கிறேன். இந்தா குச்சி குழிப்பறை. நீ ஒரு குச்சி இந்தா. நீ இந்த அது இந்த சைடு இங்கே ஒருத்தர் பாருங்க. 2 அடுப்பு வந்து வச்சுக்கலாம். குழி பறிச்சு மண்ணு கூட்டி அப்படி வைக்க போறோம். காரையா இருக்குதா? இரு நான் வரேன். உங்கோட்டா அது காரை இல்லப்பா. விறகு வைங்க 2 பேரும். ஆளுக்கு ஒரு விறகு. ஆளுக்கு ஒண்ணு இல்ல அப்படியே வைங்க. டக்குன்னு இப்பதான் புடிச்சு எரியுது. இது ஏன் அடுப்பு? இந்த அடுப்பானது எரியுதான்னு பார்க்கலாம். கடவுள் எங்க கூடயே இருப்பாரு. எதுக்கு? சமையல் பண்றதுக்கு. சமையல் பண்றதுக்கெல்லாம் கடவுள் வேணுமா? அப்ப கடவுள் தினம் என் கூட இருக்கணும். தினம் 3 வேளை சமைச்சு போடுறேன்ல உங்களுக்கு எல்லாம். சரி சாமியை கும்பிட்டுக்குங்க. 7 குண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அப்பா எடுத்து வச்சிடலாமா? இதுல வந்து கிரேவி வச்சிடலாம். ஓகேவா? அதுல வந்து பிரியாணி செஞ்சோம். பிரியாணி செய்யறதுக்காக சந்தோஷம் பொழியுது. பிரியாணி இந்நேரம் நான் வீட்டுல செஞ்சதுன்னா கூட 1 கிலோ பிரியாணி 10 நிமிஷத்துல செஞ்சுட்டு வந்துருப்பேன்டி. இதுக்கு பிரியாணி குண்டா வரும். வெயிட் பண்ணு. கஷ்டப்பட்டு எரிய வச்சிட்டோம் நாங்க இதை. ஆமா. நான் வந்து இப்போ விறகு எரிச்சுக்கிட்டே இருக்கிறதா என்னோட வேலை. நான் சொல்ல சமைக்கிறது என் வேலை. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு வணக்கிறேன். சன்சி நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா பெரிய அடுப்பு வச்சு பெரிய மண் பாத்திரம் வச்சு என்ன ரெசிபி செய்யறியோ அதுல செஞ்சிடலாம். கண்ணி எல்லாம் வருது நான் பெத்த பிள்ளைக்கு. எரி எரி. வணக்கு வணக்கு நல்லா வணக்கு.
சமைக்கிறது இந்த பண்ணாடையில் தான் உயிரே வாழ்றோம் நாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பண்ணாடை இருக்குங்காடி தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா எரியாது. நான் இத்தனை நாளா வீடியோ பார்த்துட்டு ஈஸியா சமைக்கிறாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப சமைக்காடி தானே தெரியுது அவங்களோட கஷ்டம். இப்ப போடு. இன்னும் கொஞ்சம் போடலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கத்தானே போகிறேன். இன்னும் கொஞ்சம் போடு. போட்டாச்சு. இப்படி 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 வேக வைக்கணும் சீக்கிரம். தண்ணி எடுக்கட்டாங்கம்மா? வேண்டாம் வேண்டாம், சிக்கன் வேகட்டும் நல்லா, அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ஓகேவா? நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஐயோ எரிய மாட்டேங்குதே. எரியலினா வேற இங்கே சிக்கன் வேகாது. பண்ணாடைய வச்சும் எரிய மாட்டேங்குதே சன்சிகா. இந்த சிக்கன் வெந்தாதான் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். பிடிச்சிக்கிச்சு. நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றுறாங்கம்மா? இது நல்லா வேகணும், அப்பனா தான் தண்ணி ஊற்றணும். சரியா? கொஞ்சமா உப்பு போடு. உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கரண்டி இங்கே வச்சிங்கன்னா இது வந்து மரக்கரண்டி அப்படியே பிடிச்சி எரிச்சிடும். சரியா? முதல்ல கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் தான் இது பண்ணணும். எடு உப்பு. போதும். மஞ்சத்தூள் போடு. நீ போடு. நிலா குட்டி ப்ராடக்ட்ஸோட மஞ்சத்தூளா? நிலா குட்டி ப்ராடக்ட்ஸோட மஞ்சத்தூள் தான் போடுவோம். ஓகே ஓகே. போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த நீ மிக்ஸ் பண்ணு. உன்னோட குக்கிங் தானே, நான் பண்ணாட தான் வைப்பேன். அவ்வளோதான் என்னோட வேலை. வேகுது பாருங்க. வேகும். ஓகே, மூடி வச்சிடலாம். மூடி எடு. இப்போ தண்ணி இது நல்லா வேகணும், அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். எனக்கு எப்படா தண்ணி ஊற்றுவோன்னு இருக்கு. தண்ணி ஊற்றுனா டிஷ் முடிஞ்சுது. மூடி வை. ஓகே, மூடி வச்சாச்சு. வேகட்டும். சுத்த ஃப்ளாப்பு தான். குழி பறைச்சு மறுபடியும் இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு என்னென்னமோ செஞ்சோம். அடுப்பு மட்டும் எரியவே மாட்டேங்குது. ஒருவேளை காத்தடிக்காட்டி எரியலையோன்னு இங்கே இடத்துல அடமாக பண்ணி என்னென்னமோ செஞ்சோம். ஆனால் எதுக்குமே எரியலை. என்ன ரீசன்னு எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. பாப்பா 2 பேரும் பொக்குன்னு போயிடுவாங்களேன்னு பாவமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி இது மட்டும் சுடுது பாருங்கள். இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம். இதே சிக்கன் வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறதும் தெரியலை எங்களுக்கு. சன்சிங்க கரண்டி எடு பார்ப்போம். இவங்க 2 பேர்த்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணணும். ஆனால் அது என்ன ரீசன், அடுப்பு மட்டும் எரிய மாட்டேங்குது. விரவெல்லாம் நல்லா காஞ்சு தான் இருக்குது, என்னன்னே தெரியல. சரி இப்போ பார்ப்போம். சுகசிந்தா சன்சிந்தா எப்படி இருக்கு? விரவடுப்புல செஞ்ச அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. காரம் எல்லாம் நல்லா உரப்பா இருக்கு. சன்சி ஒரு தட்டு மாதிரி எடு. இதை சாப்பிட்டு பாருங்க. இருடா சுடுண்டா. அப்படியே சாப்பிட்றியா? தட்டு மாதிரி கொடு, அதில் வச்சு பார்ப்போம். பிச்சு பார்க்கலாம். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. அடுப்பு எரிஞ்சா நல்ல ரெசிபிஸ் வந்து செய்யலாம். ஏன் எரியலைன்னு தான் தெரியல. ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு. இந்தா இதை சாப்பிட்டு பாருங்க. நந்து இங்க வா சாப்பிடலாம். சூடாக இருக்கு. பிக்கிறேன். அந்த விறகுல செஞ்ச டேஸ்ட், அந்த விறகோட ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த நந்து இந்த சாப்பிட்டு. ஆனா டேஸ்ட் நல்லா காரசாரமா இருக்கு. ஏசன்சி செம்ம விரவல் இருக்கு. இருங்க, நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுப்போம். மணி வாங்க, எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க. செம்மையா இருக்கு. அப்படியே வாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வாங்க. மைதிலி வா, வந்து எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. ஹானஸ்ட் ரிவ்யூ அவங்களே சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. இந்த உட்காந்துக்க சாப்பிட்டு பாரு. நிஜமா ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லு. காரமா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த விறகுடுப்புல செஞ்ச மாதிரி அந்த இது கொடுக்குது இல்ல.
சூப்பரா இருக்கு. விறகடுப்பு அந்த பானையில செஞ்ச ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த தான் இருக்கு. ஆனா ஏன்னா எரியடுப்புல செஞ்சிடலாமா? இருக்கிற கறி எல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணட்டி போட்டு செஞ்சிடறது. அப்படி செய்யுமா? அதாவது நல்லா இருக்கும். பிரியாணி, சில்லி, கிரேவி அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க வாழ்க்கை கிரேவியோட முடிஞ்சு போச்சு. இந்த குழம்பு குடிச்சு பாருங்க மணி, மைதிலி தான் குடிச்சு பாருங்க. நல்லா கோயில் பிரசாதம் மட்டும். கொதிக்குதா? சூப்பர்க்கா. சரி, ஓகே. மினியேச்சர் குக்கிங் செட்டு இப்போ பெரிய செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இதில் தீ எப்படி தலை எரியுதுன்னு. அதனால் பிள்ளைங்கள்லாம் பொக்குன்னு போயிடுவாங்கன்னு இதுலேயே கிரேவி செஞ்சிடலான்னு ஆரம்பிச்சிட்டோம். சன்சி எண்ணெய் ஊற்று, சட்டி இதாகிடுச்சு. ஓகே, சிக்கன் எடுத்து அந்த சிக்கனை பூரா இதில் போட்டு வறுத்துற போகிறோம். ஒரே சிம்பிள் கிரேவி. யா சன்சி? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பபிள்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கடுக்க போகிறேன். எனக்கு இந்த எண்ணெயில் போடுறதுனா ரொம்ப பயம். எங்கள் மம்மி தான் சொல்லுவாங்க, நம்ம எண்ணெய்கிட்ட எவ்வளோ பொறுமையாக இருக்கமோ அதே மாதிரி தான் எண்ணெயை நம்மக்கிட்ட பொறுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர், அம்மா பேரை காப்பாற்றுனதுக்கு. போடு. நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயமா என்ன போடுறீங்க மேடம்? வெங்காயம். ஆனால் இந்த மினியேச்சருக்கு இதுக்கு கிரேவி கட் பண்ண முடியல, அந்த வெங்காயத்தையும் போடு. இதெல்லாம் அப்புறம் வேஸ்ட்டாக தானே போகும். இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோ. நல்லா வதக்கு சன்சி. எங்க வெங்காயமும் போட்டு அந்த வெங்காயமும் போட்டாச்சு, வதக்கு. இப்போ கோல்டன் கலரில் வந்தவொடனையும் தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு அதே மாதிரி சைடில் எரியுதான்னு பார்த்துக்கோ, அதுவும் உன்னோட வேலை தான். எரியுதுங்களா? எரியுங்காட்டி தான் நல்லா இருக்குது. சன்சியோட சமையல் இன்னைக்கு எங்கள் எல்லாத்துக்கும் பிரியாணி, கிரேவி, சில்லி என்னென்னமோ நினைச்சோம். கடைசியில் இன்னைக்கு நமக்கு வாச்சது இந்த சாம்பார்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே, செய். மினியேச்சர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கையில் எடுத்து போடு, அது சின்ன இதாக இருக்குல்ல, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணுமா? அப்படியே போட்டலாமா கறியை? பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் போடணும். வேற சூடு கொஞ்சம் இப்போ இது வருது பாரு. இப்போ கறியையும் போட்டுடலாம். எல்லா கறியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். டீக்கு எது பிடிச்சிட போகுது ட்ரெஸ்ஸில் பத்திரம். பயமுறுத்துறீங்க? இல்லை, பயமுறுத்தல, சொல்கிறேன். அப்படித்தான் பார்த்துக்கணும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. பார்த்தீங்களா எப்படி ஒரு டெம்டிங்கான சிக்கன் ரெடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. தலைன்னு விறவடுப்பில். விறகு அடுப்பில் செஞ்சாலே ஒரு தனித்துவமான டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் இருக்கும். இது போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சுது. எல்லாரும் எனக்காக இவ்வளோ நேரம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் செஞ்ச ரெசிபிக்காக. ஆமாம், மணி 2 ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைங்களாம் சாப்பிடாம வெயிட் பண்ணுறாங்க. கொடுத்து இந்த டெம்டிங்கான ரெசிபியை கொடுத்து சாப்பிட்டு நம்ம ஹானஸ்டான ரிவ்யூ கேட்டுக்கலாம். ஓகே, மூடி வச்சிரு. நம்மளுடைய டெம்டிங்கான சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மண் பாத்திரத்தில் செஞ்சாலே அந்த டேஸ்ட்டே ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரு இது எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பர் டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சின்ன மண் பாத்திரத்தில் செய்யாமல் போனதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இது ஃப்ளாப் ஆகிடுமோ அப்படின்னு பெரிய மண் பாத்திரத்தில் செஞ்சு ஹாப்பி ஆயாச்சு. இது நான் செஞ்சனானே எனக்கு டவுட் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சன்சிகா சேனல்.